அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கக்கூடியவர்கள் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு சுயநலத்துக்காக சம்பாத்தியம் வேண்டி நீ சொத்து சேர்த்து கோடிக்கணக்கில் நிலத்தை நீ வாங்குறவங்களுக்கும் வந்து தன்னை தானே அழிச்சுக்கிட்டு நாட்டுக்கு நல்லது தெரியும். பாட்டில் பிரியர்களுக்கு வந்து மெயின் பிக்சரே இன்னைக்கு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல மருத்துவ மனைகள் கல்லூரிகளும் திறக்க போறாங்க. இதெல்லாம் யாருக்காக? பாரத ஒரு நாட்டுல இல்ல இப்ப உங்களுக்கு தனியா உங்களுக்கு வேணும்ங்கிறீங்களா? நிச்சயமாக மருத்துவமனை பாட்டில் பிரியர்கள் மருத்துவமனைன்னு தனியா வேணுமா? பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் தானங்க கும்பகோணத்துல குடியாரர் மாநாடு நடந்தது. 1963 ஜனவரி 21 கும்பகோணத்துல குடியாரர் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். அவன் வழியில வந்த செல்லப்பாண்டியன் அவர் பக்திக்கு பகுத்தறிவு ஊட்டினார், பாட்டுக்கு பகுத்தறிவு ஊட்டினார். வணக்கம், இது செய்தி மலரின் நேர்காணல் நிகழ்ச்சி. தமிழ்நாடு அரசு டாஸ்மாகினுடைய மதுபானங்களின் விலையை 1ஆம் தேதி முதல் ஏற்றியுள்ளது. ரூபாய் 10 மற்றும் ரூபாய் 20 என்று 2 வேறு வகைகளில் ஏற்றப்பட்டிருக்கிறது. இதை பற்றி நம்மிடம் விவாதிப்பதற்காக தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். வணக்கம். இந்த பாட்டிலோட ரேட்லாம் ஏற்றிருக்காங்க. இந்த ரேட் வந்து எதுவோ ஒரு பால் விலை 2 ரூபாய் எரிச்சு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் மக்களுக்கு. இங்க 10 ரூபாய் 20 ரூபாய் ஏத்து ஏன் வெளியில வராம இருக்கு? அப்ப அவங்க தப்பு பண்றாங்கன்ற ஒரு விஷயம் தானே. பாட்டிலு 10 ரூபாய் ஏத்துறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு அந்த 2003 டாஸ்மாக் துவங்கினப்ப என்ன சொன்னாங்கன்னா, விலையை உயர்த்தி வைத்தால் அந்த குடிக்கிறவங்களுடைய எண்ணிக்கை குறைங்கிற ஒரு கொள்கை முடிவு. அதன் அடிப்படையில தான் பாட்டு விலையை உயர்த்தினால் குடிகாரர்கள் குறைவார்கள், நல்ல சரக்கு குடிக்கணும், அதே நேரத்தில் அதிகமாச்சிருந்தா அவ்வளோ கொடுத்து வாங்க முடியாதவர்கள் அப்படியே படிப்படியாக விட்டுருவாங்கிற பாணியில தான் முதல் ஆரம்பிச்சாங்க. இது என்னாச்சு அப்படின்னா, இப்படியே அந்த பாட்டிலுக்கு விலையை உயர்த்தி கடைசியில் இந்த உயர்த்தியதன் விளைவாக ஒன்று பூரண மதுவிலக்கு அமல்படுத்தி இருக்கணும், இல்லைன்னா மது குடிப்பவருடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கணும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு பாட்டில் பிரியர் மது பிரியருடைய எண்ணிக்கை அதிகமாகி அவர்கள் மூலியமாத்தான் அரசாங்கத்துக்கு இப்ப நீங்க சொல்லும் போதே மது பிரியர்கள் குடிகாரங்க சொல்லக்கூடாது, மது பிரியர்கள் தான் சொல்லணும்ல. அரசாங்கத்துக்கு வருமானம் கொடுக்கக்கூடியவர்கள் தன் பெண்டு தன் பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு சுயநலத்துக்காக சம்பாத்தியம் வேண்டி நீ சொத்து சேர்த்து கோடிக்கணக்கில் நிலத்தை வாங்குறவங்களுக்கும் நீ வந்து தன்னை தானே அழிச்சுக்கிட்டு நாட்டுக்கு நல்லது தெரியும். அரசாங்கம் விக்குது, அரசாங்கத்துக்கு வருமானம் தர அவங்களே. இது கடந்த கால வரலாறு நீங்க பார்க்கணும். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதுல எல்லாம் அமைச்சர்கள் பெருமக்களை சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ராஜேந்திர பாலாஜி, நம்ம ஐயா வீரமணி போன்றவர்கள்லாம் அந்த வருமானத்தை வச்சுதான் ஆட்சி நடத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்பயும் அதே கொள்கை முடிவோட தான் வந்திருக்கிறாங்க. ஆக 2 பேரும் ஆட்சியே நடக்கிறது உங்களாலதான். நிச்சயமா இது வந்து அப்பட்டமாக அமைச்சர்களே வெளிப்படையாக பேசுற விஷயம் தானே. நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி நீங்கள் நிதியை வேற வழியில திரட்டி இருந்தாலும் இந்த நிலைமை உயர்த்த வேண்டிய நிலைமை வந்திருக்காதுல்ல. ஏன் இந்த 10 ரூபா உயர்த்துறவங்க, அதாவது நீங்க சொன்னீங்களே பாலுக்கு 2 ரூபாய் உயர்த்தினா பால் மாட்டுக்கு புண்ணாக்கு மக்காச்சோளம் அந்த இலதலைகளை போட்டு அதை வளர்த்து அதுக்கு 12 மணி நேரம் அதை குளிப்பாட்டி அதுக்கு உணவெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் காலையில ஒரு 4 லிட்டர் 5 லிட்டர் பால் கறக்கும். ஆனா இது கரும்பு கழிவுல இருந்து கரும்பு விவசாயி 1 வருஷம் கஷ்டப்பட்டு கரும்பை உற்பத்தி பண்ணி மழை பெஞ்சாலும் வெயில் அடிச்சாலும் அந்த உள்ள இருக்கிற தோகையெல்லாம் அறுக்கிற நிலைமையில பசியும் பட்டினியுமா அந்த 1 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்த கரும்பை கொண்டு போய் கரும்பு ஆலையில கொடுத்து அங்க அவனுக்கு வெட்டி கொடுத்த உடனே கையில காசு கிடையாது. அத கரும்பு ஆலையில இருந்து எடுத்துட்டு அதுல இருந்து வரக்கூடிய கழிவு தான் உங்களுக்கு இந்த மதுபானத்துக்கு உண்டான ரா மெட்டீரியல் கிடைக்கும். 10 ரூபா உயர்த்துற அப்படின்னா அந்த 10 ரூபாயில உனக்கு மதுபான ஆலை முதலாளிகளுக்கு 10 ரூபாய் கலால் வரியினால இழப்புன்னு உடனே 10 ரூபாய் ஏத்திடுற. ஆனா அந்த கரும்பு விவசாயிகளுக்கு அந்த 10 ரூபாயில ஒரு 2 ரூபா போகுது. அவங்களுக்கு கடன் இல்லாம கரும்பை கொண்டு வந்து இறக்குனா அந்த ரா மெட்டீரியலை கொடுக்கக்கூடிய அந்த கரும்பு விவசாயிகளுக்கு உடனடியா அந்த நிலுவைத் தொகை இல்லாம நாங்க கடனை கொடுப்போம்னு சொன்னா டாஸ்மாக் மது பிரிய சந்தோஷமா ஏத்துக்கலாம். கரும்பு விவசாயிகளுக்கு பயனடையுது. எதுவுமே இல்லாம மதுபான ஆலை முதலாளிகளுக்கு 10 ரூபா இழப்பு வரி கட்ட வேண்டி இருக்கனால நாங்க உயர்த்துறோம்னு சொன்னா இது வந்து கேப்பாரித்தனம். இப்ப இன்னைக்கு பட்ஜெட் வேற போகுது.
இந்த பட்ஜெட்ல உங்களுக்கான எதுவும் அம்சங்கள், சிறப்பு அம்சங்கள் அந்த இது இல்லை வேதனை அப்படிங்கிற வேதனை இருக்கா? அந்த மிக அதாவது நான் பட்ஜெட் உரை அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதியமைச்சர் உங்க துறை சம்பந்தமா எந்த விதமான அந்த வேலை பேசியிருக்கேன் ஐயா. ம். இன்னைக்கு எங்க அமைச்சர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர் இன்னைக்கு எம்பியாக இருக்கக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் இருக்கின்றார்கள். ம். கனிமொழி அம்மா இருக்கிறாங்க, ஜெகத்ரட்சன் இருக்காங்க. ஜெயதரிசனே வச்சிருக்காரு ஒரு மதுபான ஆலை. அதாவது நான் அதைத்தான் சொல்றேன். அதான் உங்க சம்பந்தப்பட்டவர் தானே அவரும். ஏங்க அங்க போறீங்கன்னா மதுபான ஆலை இந்திய திருநாட்டுல நீ எங்க மதுபான ஆலையை துவங்கணும்னாலும் மத்திய அரசு அனுமதி இல்லாம திறக்க முடியாது. அது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டை கிடையாது. அப்போ இந்தியா முழுவதும் மதுபான ஆலைகள் இந்த தமிழ்நாட்டில் குறைஞ்சது 12 மதுபான ஆலைகள்னா இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மதுபான ஆலைகளுக்கு அனுமதி கொடுத்த மத்திய அரசு, குமரி முதல் காஷ்மீர் வரை இருக்கக்கூடிய தமிழ்நாடு மட்டும் டாஸ்மாக் மது பிரியர்கள் அல்ல, பாட்டில் பிரியர்கள் பாரத தேசம் முழுவதும் நீக்கமர மாநில அரசுகளால் நடத்தப்படுகின்ற அந்த டாஸ்மாக் மதுவை குடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாரத தேசத்தின் பாட்டில் பிரியர்கள், பாரத தேசத்தின் பாட்டில் பிரியர்களுக்கு ஒரு இதுவா சொல்லுவோமா, பாரத தேசத்தின் பாட்டில் பிரியர்கள், பாரத தேசத்தின் பாட்டில் பிரியர்களுக்கு இந்த பட்ஜெட்ல நிதி ஒதுக்காதது உங்களுக்கு அத்தனை மாநில நிதி ஒதுக்கணும்ங்கறீங்க. நீங்க அதாவது இல்ல டாக்ஸ் கவர்மெண்ட் மூலமா டாக்ஸ் போட்டு விற்பனைக்கு வந்துருது. இதுக்கு இவங்களுக்கு வேற என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? அதாவது அந்த பாட்டில் பிரியர்களுக்கு மெயின் பிக்சரே இன்னைக்கு அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் பல மருத்துவ மனைகள், கல்லூரிகள் திறக்க போறேன்னு சொல்றாங்க. இதெல்லாம் யாருக்காக? ஒரு நாட்டுல இல்ல இப்ப உங்களுக்கு தனியா உங்களுக்கு வேணும்ங்கறீங்களா? நிச்சயமாக மருத்துவமனை பாட்டில் பிரியர்கள் மருத்துவமனைன்னு தனியா வேணுமா? ஆமாங்க, இருக்கிற மருத்துவமனைக்கு போக மாட்டீங்க ஏங்க. அதாவது அங்கேயும் நாங்க யோசிக்கிறோம். அதாவது தாங்க குடும்பம் தன் பண்டு தன் பிள்ளை சோறு சம்பாத்தியம்னு அவன் சுயநலத்தோட வாழ்றவனுக்கு அவனும் போய் மருத்துவமனைய ஜிஹெச்ல போய் நிக்கிறாங்க. அவங்க பின்னாடி நாங்க போய் நிக்கிறோம். இங்க அரசாங்கத்துக்கு வருமானம் தரணும்னா வேண்டாமா? மத்திய அரசு அனுமதி கொடுத்த மதுபான ஆலையிலிருந்து வரக்கூடிய மதுவை மாநில அரசு நீங்க அரசாங்கத்துக்கு நம்ம வருமானம் தரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப பல பேர் குடிச்சிட்டு அவங்க விக்கிறாங்க, குடிக்கிறாங்க. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டாக்க கவர்மெண்ட் விக்குது, நாங்க குடிக்கும். நீ மூடிட்டு போறோம். நீ விற்கின்ற வரைக்கும் நீ இதுல இருந்து வரி வருவாயை தேடுகின்ற வரி வருவாயை மத்திய அரசுக்கும் போது மாநில அரசு பாட்டில் பிரியர்கள் மருத்துவமனைன்னு தேவைப்படுது. நிச்சயமாக எங்க கல்லீரல், கணையம், கிட்னி மெயின் பார்த்து போகக்கூடிய, அதாவது இது எல்லாம் தெரிஞ்சுதான் நீ மதுபான ஆலைக்கு அனுமதி கொடுக்க. இது தெரிஞ்சா நீ குடிக்கிறேன்ற சொல்ல மாட்டீங்க ஏங்க. நீ அதாவது அரசாங்கம் ஒரு நாட்டினுடைய தலைமை இது தீங்குன்னு தெரியுது இல்ல. இத குடிச்சா இவன் நிச்சயமா கல்லீரல் போகும், கிட்னி போகும், நுரையீரல், கணையம், கல்லீரல் எல்லாம் போகணும்னு தெரியுதுல. என்ன எதுக்காக நீ மதுபான ஆலைக்கு அனுமதி கொடுக்க? ஏங்க குடிக்கிறத நீ 30 ரூபாய்க்கு விற்கும் போது மிச்சம் போயல்லது. இந்த தமிழ்நாடு தண்ணீரை தத்தளிச்சிருக்கு. அந்த தண்ணியில மேந்துக்கிட்டு 30 ரூபாய்க்கு கேனை தூக்கி குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுக்கான். அந்த மழை நீரை ஃபில்டர் பண்ணி குடிக்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுறதுக்கு நாதி கிடையாது. இங்க இருந்து தூத்துக்குடியில புயல் அங்க பாதிக்கப்பட்டு தத்தளிக்கான சென்னையில இருந்து 1 லிட்டர் பாட்டில் லட்சக்கணக்கான பாட்டில் ஏத்திட்டு போறான். ஏன் அதே தண்ணிய எவ்வளவு ஒரு மழையை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த அணைகள் கட்டிய சமூக சீர்திருத்தம்லாம் பாட்டில் பிரியனாலதான் வருதா? நிச்சயமாக நாங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தல்ல நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அதாவது மதம் சார்ந்த கட்சிகள் இருக்கு, பகுத்தறிவு சார்ந்த கட்சிகள் இருக்கு, இன்னைக்கு அதை பாட்டில் சார்ந்த கட்சிகளும் இருக்கு. இன்னைக்கு இது எல்லாமே சிந்திக்கக்கூடிய அளவுல இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சி ஆரம்பம் தமிழ்நாட்டுல பகுத்தறிவு தந்தை பெரியார் கும்பகோணத்திலே. நீங்க பாட்டில் பேசும்போதே பகுத்தறிவுனீங்கன்னா அவங்களுக்கும் வராது. ஏங்க பகுத்தறிவாளர் தந்தை பெரியார் தானங்க கும்பகோணத்திலே குடிகாரர் மாநாடு நடத்தினவரு. 1963 ஜனவரி 21 கும்பகோணத்துல குடிகாரர் மாநாடு நடத்தியவர் தந்தை பெரியார். அவன் வழியில வந்த செல்லப்பாண்டியன் அவர் பக்திக்கு பகுத்தறிவு ஊட்டினார். பகுத்தறிவு சொல்றீங்க. பகுத்தறிவுல இருந்தவன் என்ன எதுக்காக பாட்டுக்கு மேல 10 ரூபா வாங்குற? பாட்டுக்கு டெபாசிட் எதுக்கு வாங்குற? நீ நல்ல சிந்தனையை மூட நம்பிக்கையை தொலைச்சவன் இது தீங்கானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கடை நடத்திக்கிட்டு பேசுறியா? அப்புறம் தீங்கானு தெரிஞ்சு ஏன் போறேன்னு கேக்குறாங்கல்ல. அதாவது தனியார் பண்றாங்க, கள்ளச்சாராயம் விற்கிறான்னா அது தீங்கானதுன்னு தெரிஞ்சுதான் நீங்க நீ அரசாங்கத்துக்கு வருமானமும் ஈட்டி
கோயில் தானே அழிச்சுக்கிட்டு ஏங்க கோயில் பக்கத்துல பள்ளிக்கூடத்து பக்கத்துல எல்லா இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல எல்லாம் நீ கடையை திறந்து வச்சுட்டு குடிக்காதன்னா குடிக்கிற தண்ணியே விலை கொடுத்து வாங்குற நிலைமையில நல்ல தண்ணியில நீ நான் திரும்ப அதை தான் கேட்கிறேன். காவிரி படுகையில நீங்க மதுபான ஆலைகளை இல்ல தரமா இருக்கணும்னு சொல்றீங்களான்னு கேக்குறேன். இந்த மதுபானங்கள் தரமா இருக்கணுமா? நீ தரம் இல்லைங்களா? தரம் இல்லைங்கிறீங்க. எல்லாமே ஒரு வரைமுறை கட்டுப்பாடு இல்லாமல் அரசாங்கமே மதுவை வித்தாலும் அதற்கு உண்டான நோய் ஏற்பட்டால் அதற்கு குடிபோதை மறுவாழ்வு மையங்கள் கிடையாது. சரியா தரமான அந்த உடலுக்கு தேவை மறுவாழ்வு மையங்கள் நிறைய இருக்கு. மறுவாழ்வு மையங்கள் தனியார் வச்சிருக்கிறாங்க, அரசாங்கம் வச்சிருக்கல. ஒரு உடனடியாக போய் அதுல இருந்து மீளணுங்கிற நிலைமையில மீளணும்னு ஒரு சிகிச்சைக்கு போகணும்னா நாதி கிடையாது. அது இந்திய அளவிலும் கிடையாது, தமிழ்நாடு அளவிலும் கிடையாது. எய்ம்ஸ் மருத்துவமனையே திறந்திருக்காங்க. ஒரு தனி மாநிலத்துக்கு டிபார்ட்மெண்ட் வேணும், மருத்துவமனை தனியா வேணுங்கிறீங்க. மதுபான ஆலைக்கு அனுமதி கொடுக்கின்ற மத்திய அரசு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை, மாநிலத்துக்கு ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனையை அது ஆல்கஹாலுக்கு அந்த கட்டுப்படுத்தக்கூடிய அந்த நோயை கட்டுப்படுத்தக்கூடிய அளவுல தனி மருத்துவமனையாக கொண்டு வரணும் தான் இந்த நேரத்தில் நான் கோரிக்கை வைக்கிறேன். அது மத்திய அரசுக்கும் இதுல பங்கு இருக்கு, மாநில அரசுக்கும் பங்கு இருக்கு. அதனால இந்த மது கலாச்சாரம் முற்றிலுமாக குறைக்கப்படுகின்ற வரை அதற்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய சங்கம் தான் தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். இல்ல இப்போ நீங்க இந்த பாட்டில் விலையெல்லாம் உயர்ந்தது இதுக்கு இது போராட்டம் பண்றீங்களா? இதுக்கு அதாவது போராட்டம் வந்து போராட்டம் அறிவிக்கிறதுனால பலன் எதுவும் கிடையாது. இது வந்து அரசியல் ரீதியான வருகின்ற இதுக்கு தான் நீங்க பேசாம நீங்க ஒரு தனியா இத ஒரு கட்சியா பதிவு செஞ்சு நிச்சயமாக அது நீங்க உங்களுடைய ஓட்டுகள் ஃபுல்லா உங்களுக்கு நிச்சயமாக பாராளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் போய் உங்களுடைய சார்பா கோரிக்கைகள் பேசலாம்ல. மதுபான ஆலை முதலாளிகள் மக்களவை உறுப்பினராக இருக்கிறாங்க, மத்திய அமைச்சராக. அப்ப மது குடிப்போரே இருக்கக்கூடாது ஏங்க? அதாவது பார் நடத்துகின்றவர்களுக்கு கூட பாராளுமன்ற உறுப்பினராக போயிட்டாங்க. அவர்களுக்கு ஓட்டு போட்டு அனுப்பியவர்கள் ஏன் மதுப்பிரியர்கள் மக்களவைக்கு போகக்கூடாதுன்னு என்ன எதுவும் இந்திய நாட்டுல இது இருக்கா? ஜனநாயகம் யாரு வேணா போலாம். நிச்சயமாக இதுவரை கோட்டு பிரியாணிக்கு ஏமாந்தது போதும் பார்களே எங்களுக்கு அரசியல் பயிற்சி பட்டதையாக நாங்கள் இப்ப சிந்திக்க துவங்கிட்டோம். கோட்டு பிரியாணியை குடிச்சிட்டு குடும்பத்துல சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இன்னைக்கு கோட்டையை நோக்கி, அது சென்னை சார்ஜ் கோட்டையாக இருந்தாலும் டெல்லி செங்கோட்டையாக இருந்தாலும் இப்ப நாங்க தயாராகிட்டு இருக்கிறோம். நிச்சயமாக வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் 2024 டாஸ்மாக் மதுப்பிரியருடைய பங்கு அரசியல். நீங்க எப்படி அகில இந்திய பிஜேபிக்கு எதிராக நிக்க போறீங்களா, பிஜேபிக்கு ஆதரவா எங்களுக்கு உங்களுடைய மது குடிப்பவர்களுடைய கட்சி என்னத்தை? எங்களுடைய கொள்கைகளை ஒரு என்ன உங்க கொள்கை? என்ன கொள்கை? அதாவது இது பகுத்தறிவு பூமின்னு ஏற்கனவே சொல்லிட்டீங்க. 7 கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். அதுல வந்து வயசு வந்து மதுப்பிரியருடைய வயசு, அது காஷ்மீர் முதல் குமரி வரை இருக்கிறவங்க வயசு 30ஆக உயர்த்த வேண்டும். குறைஞ்சபட்சம் 30 வயசாவது, 30 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் மது விற்பனையை கொண்டு வர வேண்டும். இந்த 2003 இப்ப வரை மதுவினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தரப்பட வேண்டும். கடல் நீரில் இருந்துதான் மதுபானங்கள் தயாரிக்க மத்திய அரசு அனுமதி தர வேண்டும். ஏன்னா குடிக்கிறதே விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமை இருக்கும் போது கடல் நீரில இருந்து குடிநீரை உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கின்ற நிலைமையில நீ கடல் நீர்ல இருந்து உற்பத்தி பண்றதை நீ மதுபான ஆலைக்கு பயன்படுத்திக்கோ. நல்லதை நீ இயற்கையை பெய்யக்கூடிய உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படக்கூடிய மழை நீரை வந்து சேகரிக்க அணைக்கட்டுகளை கட்டி நீங்க இது பண்ணணும். கடல் நீர்ல இருந்து தான் மதுபான ஆலைகள் அனுமதி வழங்கணும். அதே மாதிரி இந்திய திருநாட்டில் கடன் லோன் வாங்கியிருக்கேன்னா அவங்களுக்கு சரக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்திய திருநாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அந்த பேங்க் லோன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு மதுபானங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அந்த கடன் அடைக்கிறதுக்கு புரியல என்னது மதுபானம் வாங்குறதுக்கு தகுதி குறைஞ்சபட்சம் வந்து கடனே இல்லாம இருக்கணும். அவன் வந்து நிறைவா நல்லா சம்பாத்தியம் பண்ணி வச்சுக்கேன், எனக்கு கடன் வாங்கி குடிக்க கூடாது. கடன் அதான் பேங்க்ல வங்கியில கடன் வாங்கியிருந்தால் மது அவங்களுக்கு மது கொடுக்க வெளியில தனியாட்ட பணம் வாங்கியிருந்தா எங்க இருந்தாலும் அவனாங்க பாதிக்கப்படுவாங்க. இவன் கடனை வாங்கிட்டு குடிச்சிட்டு இவரு படுத்து கிடந்தாருன்னா அங்க அவரும் பாதிக்கப்படுவாரு, இந்த இங்க குடும்பமும் பாதிக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு தகுதியை நிர்ணயம் பண்ணணும். நிச்சயமாக அதுக்கு அந்த மாதிரி வருது. அதே மாதிரி குற்றங்கள் உருவாகக்கூடிய இடம் மதுபான கூடம். அதனால தமிழ் மண்ணில பிறந்து ஒரு தமிழ் பெயரு குற்றங்களின் குடில். டாஸ்மாக் கடை, மதுபான கடையெல்லாம் வைக்க கூடாது, குற்றங்களின் குடில் வைக்கணும் பேரு.
ஓ, உங்களுக்கு இதோட பேரு வச்சு விழிப்புணர்வு சொல்றீங்க. அந்த சொல்லல விழிப்புணர்வு தமிழ்நாடு மதுகுடிப்பு அப்ப அந்த அந்த சரக்குகளோட இதெல்லாம் பேர்லாம் நிச்சயமாக அது எல்லாமே தமிழ் பேர. அதாவது இந்திய மொழிகளிலேயே அதிக எழுத்துக்களை கொண்ட மொழி தமிழ் மொழி. ஒரு 5 பேர் சொல்லுங்களேன், உங்களுக்கு ஏதாவது தமிழ் பேர். அதுதான் தமிழ் பேர் தெரியாதனாலதான் இன்னைக்கு இந்த பாட்டில் அதாவது இதுக்கு முன்னாடி எல்லாம் பாட்டில் படத்தோட தான் வரும். அந்த வேதனை தான் கொண்ட பேசி ஏதோ செல்லப்பாண்டியன் வந்து குடியார சங்க தலைவர் அல்ல, குடிப்போருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய, நீ தமிழனாக இருந்தாலும் தமிழ் பேர் இருக்கிற சரக்கு குடி இல்லையே. அதையும் தமிழ் பேர் என்னென்ன இருக்குன்னு கேக்குறீங்க? இல்லையே. எதுவுமே இல்ல. 450 வகையான மதுபான டாஸ்மாக் கடையில வித்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பேர் கூட தமிழ் பேர் கிடையாது. அப்போ இந்த தமிழ் வளர்த்த பாண்டிய மண்ணில இருந்து வந்தக்கூடிய செல்லப்பாண்டியனுக்கு அந்த மனவேதனை இருக்காதா? 60,000 கோடி வருமானம் தருவதற்கு நாங்க வேணும், ஆனா தமிழை வந்து நீங்க எங்கேயும் வைக்க மாட்டீங்க அப்படின்னா மதுபான கடை டாஸ்மாக் கடை அதுக்கு அர்த்தம் உண்டு. குற்றங்களின் குடில் பை பார்த்து உனக்கு குற்றம் உருவாகக்கூடிய குடில் இது இஷ்டம். அது பாட்டிலேயே மது குடிப்பு தவறுன்னு போட்டாலே அது எவ்வளவு எங்க போட்டிருக்காங்க? பெருசாவா போட்டுக்கிறாங்க? அது இருக்கிற இடம் தெரியாம போட்டிருப்பாங்க. வெளிப்படையாக அதாவது அதாவது முக்கியமான உணவகம், ஹோட்டல், அந்த சாப்பிடக்கூடிய ஐட்டம் இது தீங்கானதை வந்து வெளிப்படையா சொல்லி இதே சிகரெட்ல வந்து 3/4 வந்து கேன்சர் வர்ற மாதிரி தான் போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி அங்க குற்றங்களின் குடில்னு பெரிய போர்டை வைக்க சொல்லணும். இந்த மாதிரி விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி இந்த தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும். இந்த 10 ரூபா கலாச்சாரம் 10 ரூபா பாட்டில் அதாவது எம்ஆர்பி விலை இருந்தால் இப்ப ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்குறோம்னா அந்த பொருள் கண்டனரோட சேர்ந்ததுதான் விலை. பாட்டில் 160 ரூபா சரக்கு என்று சொன்னால் அந்த பாட்டிலுக்கும் விலை கொடுத்து தான் சேர்த்து வாங்குறோம். இப்போ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா டெபாசிட். அந்த பாட்டில வாங்கிட்டு போய் குடிச்சிட்டு அந்த பாட்டில வாங்கி குடிச்சிட்டான்னா அவன் போதை இருக்கும்போது இந்த திரும்ப எப்படி அவன் திரும்ப கொடுத்து 10 ரூபாய் வாங்க முடியும்? அவன் தான் போதை அரிப்போமே. இது விஞ்ஞான ஊழல இப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நீ பாட்டிலுக்கு கண்ணாடி பாட்டிலுக்கு 10 ரூபா டெபாசிட் வாங்குற அப்படின்னா வெளியில கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் பல குளிர்பானங்களும் பலரச பானங்களும் விற்கப்படுது. ஏன் அதுக்கு வாங்க மாட்டாங்க? இங்க எத்தனை பார்களுக்கு அனுமதி இருக்கு இங்க தமிழ்நாட்டுல? தமிழ்நாட்டுல பார்களுக்கு அதாவது மறைமுகமாக வெளிப்படையான ஒரு பார்கள் வந்து இதான் மாசைக்கு தெரிந்தும் தெரியாமலும் பார்கள் அனுமதி இருக்க பார்கள் இல்லாத பார்கள் என்ற ஒரு குழப்பத்திலே தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு தெளிவான கிடையாது. ஏனென்றால் இதுக்கு காலங்காலமாக நம்ம வாங்குற சரக்குக்கு பில்லு கண்டிப்பா கொடுக்கப்பட வேண்டும் என்று 10 ஆண்டு காலமாக சொன்னோம். அதிமுக ஆட்சியிலையும் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி பில்லு எல்லாத்துக்கும் பில்லு கொடுத்துடலாம். ஆனா டாஸ்மாக் கடையில மட்டும் பில்லு கொடுக்கறதுக்காக இந்த திராவிட கட்சிகள் 2 பேரும் தவிக்காங்க. அந்த பில் மிஷினை தயார் பண்றதுக்கு, ஒரு பில் புக் அடிக்கிறதுக்கு, அதை கிழிச்சு கொடுக்கறதுக்குன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆமாங்க, மல்லிகை கடையில வரிசை வாங்கிக்கலாம். உங்க ஊர்ல கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் நெருக்கு. ஏன் கேரளால இதே பக்கத்து மாநிலம் கேரளால கவுண்டர்ல பில்லு கொடுக்குற ஒரு இடம். கேரளால இந்த அளவுக்கு ஒயின் ஷாப் இருக்கா? எங்க இந்த அளவுக்கு அங்க ஜனத்தொகைக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அங்க முறையா வந்து பில்லு கொடுத்து பில்லு கொடுக்குற ஒரு இடம், அதை போய் சரக்கு வாங்குற ஒரு இடம். அப்படி முறைப்படி பண்ணா இன்னைக்கு மதியம் 12 மணில இருந்து இரவு 10 மணி வரைக்கும் வியாபாரம் ஆகின்றது. அதுக்கும் பில்லு கிடையாது. அதை தாண்டி மற்ற நேரத்தை இந்த நேரங்கள் எதுவும் குறைக்கணும் கூட்டணும் எதுவும் உங்களுக்கு? அதனால இல்ல உங்களுக்கு எதுவும் கோரிக்கை இருக்கா? அதாவது இது ஒட்டுமொத்தமாக 61% பேர் மதுப்பிரியர்கள் வந்தாச்சு. இனிமேல் நேரத்தை குறைத்தாலும் குறைக்காவிட்டாலும் நேரத்தை போடுறது ஒண்ணுதான் எப்படி இருந்தாலும் குறைச்சா அந்த இப்ப பாருங்க திருப்பூர்ல பிளாக்ல வித்ததுனாலதான் பத்திரிகையாளர் அவங்க நேசப்பிரபு தாக்கப்பட்டார். அவர் நியாயத்தை சொன்னாரு. அந்த போலி அதாவது அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட நீங்க விற்கிறீங்கன்னு சொன்னதுக்காகத்தான் காதுல கேட்க முடியாத அளவுக்கு உரிமையாளர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தாக்கப்படுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மணல் கொள்ளை பிரச்சனையை பேசின கன்னியாகுமரியில ஒரு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகி படுகொலை செய்யப்படுகிறார். இப்படி அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் தெளிவாக இதுவரை கோட்ரு பிரியாணிக்காக கோஷம் போட்டோம், கொடி பிடித்தோம். அந்த நிலைமையை மாற்றி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலே பக்காவாக நிச்சயமாக நாங்கள் பார்களை அரசியல் பயிற்சி பற்றியாக மாற்றி விட்டோம். எங்களுக்கு கிளைகள் டாஸ்மாக் கடைகளை கிளைகளாக நாங்கள் முடிவு செய்து விட்டோம். கிளைகள் புரியல. டாஸ்மாக் கடையில கிளை டாஸ்மாக் கடையில உள்ள காசு கொடுத்து ஒரு பாட்டு வாங்குறானா சங்க உறுப்பினர் ஆயிரம். அவ அங்க வந்து குடிச்சு போதை ஏறிச்சுன்னா தெளிவா பேசுறேன். அப்புறம் எப்படி நல்ல போதை ஆனதுக்கு அப்புறம் எப்படி உங்களுக்கு இதுக்கு வருவாங்க
பிரச்சாரத்துக்கு. ஏங்க மித்த கட்சி எல்லாம் தெளிவா கொள்கை முடிவோட எங்க வரிசையை உட்கார வச்சிருக்காங்களா? அங்க நாங்க போனா தாங்க கூட்டம். இல்லைன்னா அதனால சேர் காலியா நாங்க இருக்கும். அப்ப மொத்தத்துக்கு நாங்களே மொத்தமா இருந்தா என்ன செய்ய முடியும்னு கேக்குறீங்க? இதுவரைக்கும் அவங்ககிட்ட ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம். அவங்ககிட்ட நாங்களே அதிகாரத்தை கையில எடுத்துக்குவோம் நம்மளே. ஆமா நாங்களே உங்களுக்கு எல்லா வேலையும் நாங்க பார்க்க வேண்டியிருக்கு. கொடி பிடிக்க வேண்டியிருக்கு, கோஷம் போட வேண்டியிருக்கு, ஓட்டு போட வேண்டியிருக்கு. ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் திரும்பி பார்த்தா அவரு பெரிய முதலாளியா இருக்கிறாரு. இவங்க ஏதாவது நம்ம குடும்பங்களுக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க, வருங்கால தலைமுறைக்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்வாங்கன்னா செய்யல. அப்ப நான் எல்லாமேங்கும்போது இதுக்கு ஒரு தலைமை தேவைப்படுது. அது மத்த கட்சியில கூட 3% உள்ளவங்க இன்னைக்கு கூட்டணி பேசுறாங்க. 6% உள்ளவங்க கூட்டணி பேசுறாங்க. 12% உள்ளவங்க கூட்டணி பேசுறாங்க. ஜாதி சங்கம் இப்ப வச்சிருக்கிறவங்க நீங்க எதுவும் கூட்டணிக்கு எதுக்கும் அவசியம் கிடையாது. இல்ல. நாங்கள் தனித்து தான். நாங்கள் ஒரு தலைவன் விரைவில் அதாவது வருங்கால தலைமுறையை வழிநடத்தக்கூடிய ஒரு இளைஞனை இல்ல தலைமை அதிமுக தனியா, பாரதிய ஜனதா கட்சி தனியா, திமுக கூட்டணி, அது மாதிரி மதுக்குடிப்போ விழிப்புணர்வு சங்கம் நீங்க தனி கூட்டணி. தனி 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 உங்க தலைமையில கூட்டணி. தனி கூட்டணி. இல்ல எங்கள் தலைமை அல்ல. நீங்க நேரடியாக போட்டிடுறீங்க. அதாவது இது வருகின்ற 10ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வச்சிருக்கிறேன். எங்களுடைய மாநில நிர்வாகிகள் 25ஆம் தேதி பிப்ரவரி 25ஆம் தேதி மாநிலம் முழுவதும் இருந்து மாநில நிர்வாகிகளை அழைத்து தீர்மானம் நிறைவேற்றி எங்களுடைய முடிவை நாங்கள் தெரிவிப்போம். மிக்க நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்.